ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5வது வாரத்திலே திங்கட்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நாட்கள் முழுவதும் நாம் பார்க்கையிலே திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசிக்க நாம் கேட்கின்றோம். பவுல் மற்றும் பர்னபா அவர்கள் தங்களுடைய தூதர் பணியை, இறைவார்த்தை அறிவிக்கும் பணியை, நற்செய்தி அறிவிக்கும் பணியை அவர்கள் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருப்பதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, சனிக்கிழமை ஏற்கனவே வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்தை பார்க்கையிலே இவர்கள் இறை வார்த்தையை வாசிக்கின்ற போது யூதர்கள் இவர் மீது கல்லெறிய முயற்சி செய்தார்கள். ஆகவே இவர்கள் யூதர்களிடமிருந்து புறப்பட்டு சென்று புற இனத்த மக்களுக்கு இறை வார்த்தையை அறிவிக்க சென்றார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற போது இந்த யூத மக்களும் இந்த புறவினத்த மக்களும் அவர்களுடைய தலைவர்களுக்கு சொல்லி இந்த இரு கூட்டமும் ஒன்றாக கூடி பவுல் மீதும் பர்னபா மீதும் அவர்களை இழிவுபடுத்தி அவர்களை மீது மீண்டுமாக கல்லெறியப்படுவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, ஆக அந்த திருத்தூதர்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்கள் இறை வார்த்தை அறிவிக்கும் பணியை ஒருபோதும் அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதை தான் நாம் அறிந்திருக்கின்றோம், அதை தான் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, இன்று இவர்கள் இறை வார்த்தையை அறிவித்து கொண்டே இருக்கையிலே லிக்கோனியாவிலே மேலுமாக ஒரு பிறவியிலே அவர்கள் நடக்க முடியாத ஒரு நபரை பார்த்து பவுல் அவரை உற்று நோக்கின்றார். அவரிடம் நம்பிக்கை இருப்பதாக அறிகின்றார். நம்பிக்கை இருப்பதாக அறிந்த பவுல் அவரை பார்த்து நீர் எழுந்து நின்றும் என்று சொன்னவுடனே அவர் குதித்து எழுந்து நின்று ஓடுவதை பார்க்கின்றோம். பிரியமுள்ள அன்பு இறை மக்களை, மேலுமாக அங்கே இருக்கின்ற மக்கள் அவர்கள் அனைவரும் தெய்வங்கள் மனித உருவில் வந்து நமக்கு சேவை புரிகின்றார்கள் என்பதை அவர்கள் கண்கூடாக அறிவதை இன்றைய முதல் வாசகம் மிகவும் அழகாக எடுத்து கூறுகின்றது. பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வருகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு கட்டளையை பற்றி கூறுவதை மிகவும் அழகாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரு வாலிப பெரியவர் ஒருவர் ஒரு பெரியவரை சந்திக்க சென்றிருந்தார். அவர் இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல முறையில் அவர்களை பயிற்றுவிப்பார் என்று பார்க்கையிலே அவர்களுக்கு புத்திமதி சொல்லுவார். அவர் நல்ல கை தேர்ந்தவர், இளைஞர்களை நெறிப்படுத்துவதில் கை தேர்ந்தவர். இவராக இருக்கின்ற போதே அந்த பெரியவரை சந்திக்க அந்த வாலிபர் செல்கின்றார். அந்த இளைஞனும் அந்த பெரியவரும் ஒரு சாலையிலே பேசிக்கொண்டே நடந்து சென்றே கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அந்த வாலிபர் அவர்கள் அந்த பெரியவரை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார், என் பெற்றோர்களை நினைத்தாலே எனக்கு கோபமாக வருகின்றது. எப்போ பார்த்தாலும் சட்ட திட்டங்கள், மேலுமாக பல்வேறு விதமான சூழல்களை அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே அவர்கள் மீது நான் எரிச்சல் படுகின்றேன் என்றெல்லாம் அந்த வாலிபர் அந்த பெரியவரிடம் கூறிக்கொண்டே வழியிலே நடந்து கொண்டே செல்கின்றார்கள். அப்போது திடீரென்று 2 பாதைகள் வருகின்றன. ஒரு பாதை இப்படியாக, இன்னொரு பாதம் இப்படியாக செல்கின்றன. அவ்வாறாக செல்கின்ற போது வழியிலே வலதுபுறமாக செல்கின்ற பாதையிலே ஒரு தகவல் பலகை எழுதியிருக்கின்றது. இந்த பாதையிலே செல்லாதவர்கள், ஆபத்தான மிருகங்கள் உங்களை தாக்கலாம் என்றெல்லாம் அந்த பலகையிலே எழுதப்பட்டு இருக்கின்றது. அப்போது அந்த பெரியவர் அந்த பாதையை தேர்வு செய்து அந்த பாதையாக செல்ல இருக்கின்றார். அப்போது அந்த வாலிபர் அவரை பார்த்து, பெரியவரே, நீங்கள் ஒரு தவறான பாதையை தேர்வு செய்து செல்கின்றீர்கள், தகவல் பலகையிலே இருக்கதை நீங்கள் அறியவில்லையா என்று கேட்கின்றார். அப்போது அந்த பெரியவர் அந்த வாலிபரை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு புத்திமதி சொல்லுகின்ற போது உங்களுக்கு எரிச்சலாகவும் கோபமாகவும் வருகிறது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் பறிக்கின்றார்கள் என்று கூறினீரே, இப்போது என்னுடைய சுதந்திரம் இந்த பாதையாக செல்வது தவறா என்று கேட்டவுடனே அந்த வாலிபன் புரிந்து கொண்டான்.
நாம் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அவருடைய அன்புக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் பணிந்து நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான் பிரியமுள்ள அன்பு இறை மக்களே. ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவர் நாம் நம்முடைய பெற்றோர்களை முழுமையாக அன்பு செய்தால் மட்டுமே ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்வதற்கு சமம் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றோர்களாக இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமென்.